இதுக்கு செகண்ட் என்னடா டெலிவரி பண்ற? இது டேய் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி கீழே விழ போல போற இருக்குது. பார்த்து. இதனால இது இடம் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. டேய் இது ஆ எனக்கு தெரியல. கீழே மேலெல்லாம் விழ போதே, போறடா. எதுக்காக இறங்குடா, இது மேலே கீழே இறங்கி, போகுது கீழே இறங்கு, அப்படின்னு கீழே பார்த்துன்னு இறங்கு, இருந்தா இறங்கு, பார்த்து கீழே இது கீழே மேலே இறங்கு, போயிட்டு இந்த இறங்கு, சாமி ரூம் கபோர்டை திறக்குதுங்க. இறங்கு, இந்த கபோர்டு கீழே திறக்கல, இறங்கு. சாத்திட்டு டேய் இருக்குதுன்ட்டு மேலே போயிட்டு வரேன் வரேன் வரேன், திறக்கிறதுக்கு இந்த ட்ரை வரேன் பண்ணிட்டு இருக்காங்க. வரேன், கீழே வரேன். சரி, அது ரொம்ப இது பண்ண என்ன கீழே இருக்குது அங்க? கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்புறம் அதை போயிட்டு திறந்து விட்டேன். பார்த்து திறந்து நிறையா விட்டா உள்ள போயிட்டு நிறையா. ஏதோ உள்ள போயிட்டு எதுக்கு சைலண்டா எதுக்கு அங்கே படுத்துக்கும் போயிட்டு போல இருக்குது. டோர் திறக்கணுமா? அதுக்கு கஷ்டமா ம் இருக்கும் ம் அப்படின்னு டோர் நினச்சிட்டு திறக்கணுமா? இந்த உள்ள டோரை படுக்க வச்சுட்டு திறக்கிறதுக்கு வந்துட்டேன். மேலே போயிட்டு அந்த இடத்துல பாருங்க எப்படி போய் ட்ரை படுத்துட்டு இருக்குது பண்ணுறாங்க. பாருங்களேன். ம் உள்ள ஏண்டா போயிட்டு இது ஆ சாமி ரூம் அங்கே கபோர்டு போய் படுக்கணுமா நீ? கீழே ஷெல்ஃபு. இந்த ம் கீழே திறக்க ஷெல்ஃபில் முடியாது, திறக்க முடியாது. உள்ள போகுது பாருங்க. ம் சரி, ஏதோ அது கேட்குதேன்னு சொல்லிட்டு திறந்து விட்டுட்டேன். வந்துடுச்சு. எவ்வளோ மூளைங்க அதுங்களுக்கு ம் பாருங்களேன். ம் அதுக்கு ஒரு இடம் தேடிட்டு படுக்கையா இருக்கிற மாதிரி இருக்குது. சேஃபான இடம் அதுக்கு. கபோர்டு மூடி இடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நினச்சிருக்கோம் போல இருக்குது. இது எனக்கு தெரியல. பாருங்க, என்னடா கீழ் அங்கே போய் ஷெல்ஃபில் மூலையில் படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஆ சரி இங்கே போய் படுக்கிறான். சரி, அங்கேயே தான் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃபில் நானும் விட்டுட்டேன். கீழ் ஷெல்ஃபில் சரி, உள்ளே போயிட்டு அழகாக படுத்துச்சு. ம் பாருங்களேன். ஷெல்ஃபில் போயிட்டு சரி, படுத்துச்சேன்னு சொல்லிட்டு நானும் கபோர்டு ஏண்டா சாத்திட்டு வந்துட்டேன். இங்கே தான் படுக்கணுமா? பார்த்தா இப்போ 5 ஓய் மணிக்கு போயிட்டு இங்கே கதவு படுக்கணுமா திறந்தா நீ? ஆ இறங்கி வா, இறங்கி வா, பாருங்க, போதுமா, நீங்களே இறங்கி பாருங்களேன். வா. அட ஆ என்னடா இது இது வெளியே வந்துச்சு. அம்மா வந்து வெளியே வந்துச்சு. சரின்னு பால் வந்து குடிச்சிட்டு வெளியே போயிடுச்சுங்க அது. சரி, உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தலான்னு போனால் இதை குட்டிங்க 4 குட்டி போட்டு வச்சுருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மனுஷருக்கு ஒரு டெலிவரினா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஆர்ப்பாட்டம். ஆனால் கடவுள் பாருங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எல்லாமே கொடுத்துருக்காரு. இதுங்க முன்னாடி ஒரு இடத்த தேடி அந்த இடத்துல சேஃபாக போயிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் அதுவாக டெலிவரி பண்ணி அதுவாக வெளியே வந்து போயிட்டு தான் இறை தேடுறதுக்கு வெளியே போகுது. 4 இன்ச்சு அங்கே என்ன 4 தான் இருந்துச்சு பார்த்தேன். தம்பி நீ எடுக்கிறது எனக்கு அனுப்பிவிடா, படிச்சுன்னு இருக்கல இதில் ஒன்றுமே தெரியல. அவ்வளோதானா? அங்கே எதுனா வேஸ்டேஜ் எதனா இருக்குதா?